பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் பிரியமானவர்களே, நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், அவரை தான் நம்பி நான் வாழ்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. இன்னும் சில பேர் அவர் இல்லைன்னா நான் இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். இது எல்லாமே எப்படி வாயினால் சொல்கிறது. ஆனால் இருதயத்தில் நீங்கள் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்த எப்படிங்க கோபம் புறப்படும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்த எப்படிங்க உங்களுக்கு மன்னியாத சுபாவம்லாம் வரும்? ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பழைய காரியங்களும் வெளியேறணுமா இல்லையா? அப்போது நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஏசப்பாவை நம்புகிறேன், ஆனால் எனக்கு ஒரு நன்மையும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க சுபாவங்களை மாற்றுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நம்புறீங்களா? விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இப்பொழுது ஒரு ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, அப்பா, உண்மை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசிக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் பழைய சுபாவங்கள் எடுத்து போட ஆண்டவரே, அப்பா, முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே அந்த கல்வாரியில் இருந்து வழிந்து ஓடுகிற ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அவர்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தம் அப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவட்டும் அப்பா. உம்முடைய இரத்தம் தகப்பனே எங்கள் சிந்தனை மாற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தகப்பனே அப்பா எங்கள் சுபாவங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களிடம் இருக்கிற எல்லா பழைய காரியங்கள் அப்பா எல்லாம் கலைந்து போட்டு புது சிருஷ்டியாய் புது மகளாய் இருக்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Have a blessed day.